விஜய் தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை தொடங்கி அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அனைத்து பணிகளையும் முடுக்கிவிட்டுள்ளார். கரூரில் நடந்த தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயின் கரூர் பயணம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் உயிரிழந்த குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருந்தார். பின்னர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வங்கி கணக்குகளில் 20 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. இந்த மாத இறுதிக்குள் அல்லது நவம்பர் முதல் வாரத்தில் நேரில் ஆறுதல் கூற வாய்ப்பிருக்கிறதா? அடுத்த வருட தேர்தலை மையமாக வைத்து விஜய்க்கு டெல்லி புதிய செக் ஒன்றை வைத்துள்ளதா? 2026 ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜயுடன் கூட்டணி குறித்து பேச வேண்டும் என இபிஎஸ்ஐ அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேகா தலைவர் விஜயை சம்மதிக்க வைத்து தமிழக பாஜக, அதிமுக மற்றும் டிவிகே ஆகிய 3 கட்சிகளும் வரும் தேர்தலில் இணைந்து செயல்படுவதை உறுதி செய்யுமாறு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என இந்திய தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது. தமிழ்நாடு முழுக்க தொகுதிக்கு தொகுதி வேறு சின்னம் கொடுத்தால் என்ன செய்வீர்கள்? அதை வாங்கவும் கோர்ட்டுக்கு செல்ல நேரிடும். இதற்கு தான் டெல்லியிலிருந்து ஆதரவு தேவைப்படும். சின்னம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அரசியலில் சின்னாபின்னமாகி விடுவீர்கள். மறக்க வேண்டாம் என்று விஜயிடம் டெல்லி வட்டாரங்கள் கூறியுள்ளதா? இதை அடிப்படையாக வைத்தே விஜய் பாஜக இடையே கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதா? தாவேகா கட்சி சின்னத்திற்காக விஜய் கூட்டணி முடிவை எடுக்க வாய்ப்பிருக்கலாம் என்றும் கூறுகின்றனர்.